ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி வீடியோக்கெல்லாமல் நான் பார்க்க போகிறோம்னா வள்ளிக்கிழங்குல வந்திருக்கோம். நம்ம கார்த்திகைக்கு வந்து வள்ளிக்கிழங்கு கிள்ளி சாமி கும்பிடுவோம். வாங்க மக்களே, வீடியோக்களை போகலாம். நான் இங்கே பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக பாருங்கள் நல்லா செடிக்கில் இருக்கா தெரியுமான்னு தெரியல. நான் உள்ளே போய் பார்க்குறேன். இது வந்து இன்னொரு கிழங்கு இருக்குது. இது வந்து விசக்கிழங்கு. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எத்தனை கோடி இருக்குல்ல? அங்கே ஒரு தூர் இருக்கு. ஒரு உள்ள இருக்க ஒருவேளை அந்த கொடியில் இருந்தது போயிருக்குமா? அந்த கொடியும் நம்மள கொடி இந்த கொடியெல்லாம் ஏறி இருக்குதுல. எங்கே இருக்குது தூர்? தூர் எங்கே இருக்குது? இது ஒரு தூர், இது ஒரு தூர். அதனால் காலுக்கு வேறு 4 தூர் இருக்கு. இந்த ஒரு இங்கே இருக்கு, ஒரு தூர் இருக்கா? இந்த தூர் மாதிரி தூர் இந்த சுத்தம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம் நண்பர்களே. உங்கள் கொடி இப்படி தான் இருக்கேன். அந்த கிழங்கை கிள்ளிட்டு காமிக்கிற பிறகுன்னு சுத்தம் பண்ணி முடிச்சிருக்கான். அதுவும் பேர் குடிங்க இருக்கட்டும் பார்ப்போம். பூரா குடியாண்டா சூர்யா. இந்த ஒரு இங்கே இருக்கு தூர். இங்கே ஃபுல்லாக யார் ஃபுல்லாக இப்போ பந்து மாதிரி சுட்டி பறக்க கொடி ஃபுல்லாக அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இதெல்லாம் அரிச்சிடுறா. இங்கனும் இருக்கா? இங்கிட்டு வைக்கணும். இருக்கட்டும், அடுத்த வருஷம் ஓடுவா. அதெல்லாம் இருக்கட்டும். அதில் அடுத்த வருஷம் கிளிக்கலாம். கிள்ளும் போது காமிக்கணும். கிழங்கு கிள்ளிட்டு இருக்காப்புல. கிழங்கு முதல்ல வந்து நல்லா நோண்டிருக்கலாம். முதல்ல வந்துட்டோம்னா இந்த ஒரு இடத்துல சுற்றி சுற்றி மொத்தமாக இதுக்கு குழி வச்சோம்னா இது ரெண்டே எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துருங்க. தெரில வேறு இருந்துச்சா இல்லை கிழங்கு அந்த உடஞ்சி வந்துடல. கிழங்கு தான் இருந்திருக்கு. கிழங்கு இருந்துருக்கு. அந்த கிழங்கு உடஞ்சிருச்சு. எங்கேனாலும் வேற இருக்குது. இதாண்டா தூர். ரோட்லேயே நோண்டிடுவோம். கம்பி ஒரு போதும் கிழங்கு இருக்கு. போயிரும்டா பொசுக்குன்னு கம்பி. கிழங்கு வளைஞ்சு வந்துட வரும்பா. நீ உள்ள கொடுக்காதா? கிழங்கு அங்கே இருக்குதான் சொல்லுது. 8வது அறிவு சொல்லு. ஓ, இந்த கிழங்கு கிளம்பும்போது அது சத்தமாக பேசணும்னு சொல்லுவா இல்லையா தானே? இருக்கணும், சுத்தமாக பேச விடாதா? இந்த கிழங்கு கிளம்பும்போது பேசக்கூடாது. என் கிழங்கு ஓடி போயிருப்பேன். ஒரு ஊமோடியோட பேசப்படாதான். பேசுனா அடிச்சு போடுவான். பேசப்படாதான் சாமி. இந்த கிழங்குல போது பேசப்படாதான். இங்கிருந்து கிள்றாடே. இல்லடா, இந்த மண்ணை சரிச்சே நீ தூர வெட்டிடலாம்டா. அந்த டைம் இருக்கு. கிழங்கு கண்டுச்சிட்டியா?
இந்த கிழங்குலேயே தான் போயிட்டுருக்கு. அந்த கிழங்குலேயே தான் போகும். பழைய கிழங்குலேயே உங்களுக்கு இன்னும் ஆள் எடுக்கணும். மோட ஒவ்வொரு கிழங்கு அப்படியே சுற்றிட்டு கிடந்துச்சு. 2 கிழங்கு அப்படியே ரவுண்டமாக கொடுத்துரு. காட்டில் எழுதி போட்டு நம்ம கிழங்கு கண்டுபிடிச்சிட்டியா? இங்கே பொசகன் உள்ளே இறங்கிடுறேன். இது இடங்களா இருக்குபடி. இதை தட்டிடுவோம்ன்றேன். இதை தட்டிடுவோம். அதை சுற்றி இன்னுமே இந்த ஏற்றி உள்ள உட்காந்து நோண்டுற மாதிரி மட்டும் சரியாக இருக்கும். ஒரு கம்பு குச்சியை வெட்டி ஊசியாக வச்சுக்கிறோமா நோண்டிக்கிற மாதிரி. எதுக்குடா கம்பு இல்லை கீழே கிழங்கு எடுக்கும்போது அருவா வச்சுக்கலாமா? ஈஸியாக வச்சு விடாரா வெட்டுறது வசமே அப்படி. கீழே இருக்கும் நினைக்கிறேன். இப்போ புதுக்கிழங்கு கீழே இருக்கும்ல தூர். சின்ன கிழங்கு இந்த பெருங்கிழங்கு இருக்கு. அங்கே எடுத்துறா. கறக்குன்னு கடிக்கிறா. ஏய் சைடு ஃபுல்லாக கொஞ்சம் தட்டிக்கிறா அருவாவில். இல்லை இல்லை வந்து இங்கனவே வராது. அருவா மூக்கில் கொத்திக்க. வெட்டிக்கிறமா கிழங்க தூக்க போகிறாப்புல. மேலே பஞ்சா இருக்க. இந்த கிழங்கு காவி தூக்கி அப்படியே எந்த சின்ன கிழங்கு எத்தனை அடி இருக்கு? 4 அடி குறையாத. 4 அடிக்கு இருக்கு. 3 அடி இந்த தண்ணி வந்துடும். இன்னொரு இன்னும் வேறு எதுவும் சைடில் பிடிச்சி முடியணும். மேலே இருந்து 2 வச்சு இறங்குதா கிழங்கு. ஒரு சில கொடியில் அப்படி தேருங்க. ஒவ்வொரு கொடியும் 2 கிழங்கு இறங்கு. நான்லாம் இது எங்கள் கடை கரைக்கில் கிள்ளுவேன். உள்ள 3 நாள் அப்படியே இறங்கியிருக்கோம். நம்ம நீளம் இறங்கியிருக்கோம். 4 இறங்கும்படி 4 தான் இறங்கும் அப்படியே. ஒரு தடவை நானும் கண்ணன்னு போய் கிள்ளலாம். 2 தூரம் 3 தூரம் தான் கிள்ளலாம். இப்படி கிளம்பிருக்கு. இது நல்லா கீழே தான் போகுதே. அவ்வளோதான் முடிஞ்சா. இப்போ வர மாட்டார் கிழங்குல. கூப்பிட்டு வருவார். அவர்கிட்ட ஒரு பொண்ணை பார்த்தேன். கீழே வந்துருக்காது. நல்ல சூப்பர் கிழங்கு அது. ஐயா உடம்பு வச்சு அந்த டாயா பிடிச்சி உடம்பு வச்சு கூட புப்புனாப்பில் இருக்கும்டா அந்த கிழங்கு.
இது என்னது லைட்டாக முடிச்சு பொட்டுன்னு உடஞ்சி விடுது அந்த இடத்துல கலப்பாருங்க மேலே குத்துட்டு. அந்த கிழங்கு கிலோ எவ்வளோ தெரியுமாடா? அது விதை எவ்வளோ தெரியுமா? விதை சரியான ரேட்டு படி. நம்ம திருப்பூர் போகிறோம்ல, திருப்பூர் போகிறோம். அதுக்கு நேரம் என்ன எடுத்துருவாங்க. கிழங்க முளைப்பாருந்தி எல்லாம் பிடிச்சதா இருக்கு மேலே முட்டாத்துல வந்துருக்கு. இந்த கிழங்கு எங்கிட்ட இருக்கு. இங்க இருக்கிற கிழங்கு கொடியே இல்லை போயின. ஒருவேளை இந்த கொடியா இருக்குமா? அதுதான் போல. அதுதான் அந்த இழுவே இந்த அந்த கொடி ரெண்டு ஒன்று வருது. அந்த இப்படி வந்து எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய கிழங்கு தான்டா அது. பழைய கிழங்கு இல்லை, புது கிழங்கு போட்டு அறுவலை கணக்கு 60 அந்த ஒரு 60 எடுத்து அந்த ஒரு அந்த கிழங்க பார்த்துக்கடா. அதுக்கு எங்களுக்கு குறுக்க மார்க் போட்டுட்றாது. இது என்ன இங்கிட்டு நடந்தது? அந்த கிழங்கு தான். அந்த கொடி அந்த கொடி கிழங்கு தான். 1000 ரூபா வச்சு தோண்டி வர கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அது பழைய கிழங்கு இருக்குது மேலே. பழைய கிழங்கு அது வேற என்கிட்ட போகுது இல்லை. இது சின்ன கிழங்கு. இது மறந்துக்கிட்ட மூக்கு கொத்திடுச்சுடா சார். மூக்குதான் அப்படி குத்துனி. அது பழசு. அது லைட்டாக சீவிக்கிடுவோம். சீக்கிரம் நம்ம தண்ணியில் வச்சு கழுவினாக்கா ஓடி போயிடும். ரெண்டு கிழங்கு இருக்குது. அந்த அருவா எடுத்தாங்கிட்டு போய் பதியத்தில் எடுத்து கிழங்க காணமாங்கிட்டு கீழே. அதில் பிரச்சனை இருக்கிறதாண்டா இருக்கேன். இன்னும் எப்படியா இருந்திருக்கும். அது அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமாக இறங்கலை. என்ன கிழங்கு அகலம் வச்சுருக்குல்ல. இல்லை கீரை பாறை அந்த கல் இருக்க முட்டிக்கிட்டான்னு சார். அவ்வளோதான கிழங்கு கரெக்டாக போனால் உள்ளே போகாது. ரொம்ப அகலமாக போச்சுன்னா கிழங்கு அப்படிதான் போகிறேன். ரெண்டு வச்சு
மாடி மழை இறங்கிடுச்சு. மழை வந்துடும், பயப்படாதியே. இன்னைக்கு ஒரு மழை வந்துச்சுன்னா கம்மாப்பில் மறையா போயிடும். நைட்டு வந்து கொஞ்சம் ஆழமாக மறுவாயிரும். மாந்தியமாக மறுவா போயிடும். தூரியா கொண்டு போய் எனக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை. ஒன்று உடஞ்சிருச்சு. நின்று வச்சுருவாங்க. நல்லா ஆமாம் இருக்கு, நல்லா அந்த கொடி தான் அது தாண்டா கொஞ்சம் கிழங்கு இப்படித்தான். ஏய் அது அங்கிட்டா கொண்டு வர போகும்போடா. இந்த வேர் தாண்டா அப்படி இந்த வேரையும் குறுக்க போய் அப்படியே படற மாதிரி ஆகி இப்படி ஆக்கி பிடிச்சோ. அப்படி எத்தையும் போல அது வாங்கணும், அவ்வளோதையும் போல. அதுக்கு மேலே உள்ள போகலாது. குறுக்க இருந்துருக்குது இந்த இதில். கேம்சைங்க இன்னொரு காங்க இந்த இங்கிட்ட சரி தனியா அரோல கூட மண்ணு அந்த வந்துருக்கா. நல்ல குடி நாலந்து பெருவாரி ஆள போட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லடா கை மாதிரி இருக்கு. கை மாதிரி மண்ணுக்குள்ள எடுத்துருக்கு. போய் அலசிக்கலாம். அப்படிதாடா இருக்கு. 5 வரல மாதிரி வேறு தான்டா. வேறு தான் பார்த்தா வேறுனால தான் கிறங்க உள்ள இறங்கல. இதனால இறங்கிதான் உள்ள 3 கிழங்கா 4 கிழங்கா இறங்கியிருக்கேன். இந்த சைஸ்ல போயிருந்துருக்கு. இந்த சைஸ்ல போயிருக்குடா கீழே வரைக்கும். அதனால கூடி ஆழமாக்கிட்டீங்க. அது என்ன இல்லையா அந்த கோடி இல்ல 2 கோடியா 1 கோடி இருக்கு. ஒண்ணு அந்த ஒரு கோடி இருக்கு. இதை எடுத்துட்டான். கிழங்கு தர வேற கொடி வேற பார்க்கணும் பாப்பா. கொண்டா அப்படி நல்ல கிழங்கு. அடுத்த கிழங்குல போய்க்கிறோம். அத்தனை பேர் வந்திருக்குல்லங்க. ஒரே இங்கே குத்து போட்டிருக்கு. கிழங்கு இதுக்கு நேரம் இல்லை அந்த அதுதான் நான் வேர்க்கண்டி வளர்ந்து உள்ள இறங்கியிருக்கு. கரெக்டாக அந்த கிழங்கு அதே அளவில் இருந்தது. மச்சு போன கிழங்கு. இதுக்கு மேலே வரலாம். நானே வளர்ந்து இந்த வருஷம் இதுக்கு மேலே வளர்ந்துடாது. வளராது. விடு விடு எப்படிதான் உடச்சி தான் உள்ள வைக்க போகிறான். கிழங்கு இருந்தது இங்கே பாருங்க. பழைய இடம் முக்காத்தே இருக்கு இந்த சரளைக்கு. இந்த ஆள் இருக்காருன்னு தெரியுது. அவங்க அந்த 1 ரூபா கீழடா. அதே மெதுவாத்தி போட்டாருன்னு அந்த பக்கம் அந்த கொடைக்கிட்ட எடுத்து வச்சுருந்த கிழங்க
கீழே எவ்வளோதானா எங்கிட்டதும் போதா சைடில் இந்த ஓட்டு ஒரு கிழங்கு கொடுத்து ஏமாற்றி போச்சு. நம்ம கிள்ளையில் மட்டும் ஒரு கிழங்கு வச்சுருது. ஒரு கிழங்கு முடிஞ்சிருச்சா? ஒரு கிலோ வர்றாங்க கிழங்கு உட்காந்து கிழங்கு வெட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சி சைடில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. நல்லா இறங்கிருந்துச்சு. போன வருஷத்துலேருந்தே 2 கிழங்கு இறங்கி இருந்துச்சு. 2 கிழங்கு இந்த இதுங்க ஆழத்தில் மழை. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மழை பெஞ்சதுனால அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. அதான் நமக்கு வீடியோ பரவாயில்ல கட் பண்ணிட்டான். எவ்வளோ எங்களுக்கு பிடிக்கிருக்காமனு கடைசியாக ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றான். பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.